திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள பொன்னாபுரம் ஊராட்சிக்குட்பட்ட கருங்காலி வலசு கிராமத்தில் சுமார் 100 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இக்கிராமத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக விநாயகர் கோவில், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் பொது சுடுகாடு உள்ளன. இந்த நிலையில் சிவலிங்கம் என்ற தனிநபர் இவை அனைத்தும் தனக்கு சொந்தம் என கூறி பொதுமக்கள் பயன்பாட்டை தடுக்க முயற்சித்து வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்குள் விஷம் அல்லது மனித கழிவு கலந்துவிட்டதாகவும், இனிமேல் யாரும் குடிநீர் எடுக்கவோ கோவிலுக்கு வரவோ முடியாது என அச்சுறுத்தி வருவதாகவும் தெரிவித்தனர். இதனால் கடந்த 4 நாட்களாக மக்கள் குடிநீர் எடுக்க முடியாமல் பெரும் அவதியடைந்துள்ளனர். மேலும் அதே நபர் சுடுகாட்டையும் தனியாராக்க முற்படுவதாகவும், இதுகுறித்து காவல்துறையிலும் வருவாய் துறையிலும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் மக்கள் தெரிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 30 பெண்கள் உட்பட 80க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலி குடங்களுடன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முன்பு கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் குடிநீரை பரிசோதனை செய்து சுத்தம் செய்ய வேண்டும், தொட்டிக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், சுடுகாட்டை தனியார் ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு தர வேண்டும் என வலியுறுத்தினர். இதோடு சுடுகாடு முன்பு பெண்கள் ஒப்பாரி வைத்து புதுமையான போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் காவல்துறை அதிகாரிகள் மக்களை சமாதானப்படுத்தினர். வரும் செப்டம்பர் 6ஆம் தேதி தாசில்தார் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு கிராமத்திற்கு வந்து நேரடி விசாரணை நடத்தி தீர்வு காண்பார்கள் என உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர். மாவட்டம் தாராபுரம் வட்டம் கருங்காலி பொன்னாவரம் கிராமம் கருங்காலி வலசு. எங்க பேர் தங்கமணிங்க. இங்க 40 வருஷத்துக்கு முன்னாடியே வேணாங்கோயில சுடுகாட்டு பிரச்சனை ஆரம்பிச்சது. இந்த ஜென்மத்துல இந்த இதுலயாவது எங்களுக்கு தீர்வு கிடைக்கணும். ஜல்ஜீவன் திட்டத்துல தண்ணி பைப் போட பைப் பாதியிலேயே போட்டு விட்டதோட நிக்குது. அதுவும் அவங்க எங்களோட சொந்த பூமி, நீங்க பைப் போடக்கூடாதுன்னு நிறுத்தினதுனால பஞ்சாயத்துலயே நிறுத்திட்டு போயிருக்கிறாங்க. அதோட இருக்குது. வீட்டுக்கு முன்னு யாருக்குமே தண்ணி வரல. இப்ப தண்ணி குடிக்கிற டேங்க் அவங்களோட இடத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. அவங்க இப்ப தண்ணி எங்க இடத்துல இருக்கிறதுனால நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. கூலிப்படையை வச்சு மிரட்டுறாங்க. மருந்து கலக்கி விட்டுட்டாங்கன்னா நாங்களும் என்ன பண்றது? குழந்தைகளை வச்சுட்டு எப்படி நாங்க நம்பி தண்ணி பிடிச்சி குடிக்க முடியுமா? அதனால நாங்க தண்ணி பிடிக்கிறது இல்லை. அந்த மாதிரி கலக்கிறேன்னு சொல்றாங்க. அதையெல்லாம் கேட்டுட்டு நாங்க எப்படி குழந்தைகளுக்கு தண்ணி பிடிச்சி கொடுக்கறது? என்ன பண்றது? ஸ்டேஷன்ல சொல்லியாச்சு, எஸ்ஐ கிட்ட சொல்லியாச்சு, அவங்க கிட்டயும் சொல்லியாச்சு. அவங்களும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. நாங்க என்ன பண்றது? இப்ப வேணா கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. குடி கொண்டு கட்டி வச்சுட்டு நேத்து அவர் எஸ்ஐ சொல்லி அவங்க குடிக்க மாட்டேன்னு சொல்லி அது தகராறு பண்ணிட்டாங்க. இப்ப பைக் கொண்டு இங்க குறுக்க எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு போயிருக்கிறாங்க, வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சுடுகாட்டுக்கு சுடுகாட்டுக்கு குணம் எடுத்துட்டு வர்றதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. நாங்க என்ன பண்றது? அப்ப செத்தா நாங்க எங்க கொண்டு போடுறது? ரோட்ல தான் போடணும். அந்த ஒரு நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்பவே நாங்க ஸ்டார்ட் பண்றோம். கூலிப்படையை வச்சு மிரட்டிட்டு இருக்கிறாரு. சிவலிங்கம், கனகராஜ் 2 பேரும் சேர்ந்தது இப்ப ஊர் மக்களையே மிரட்டிட்டு இருக்கிறாங்க.